மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, எனக்கு 5 நிமிடங்கள் கொடுங்கள் அப்படின்னு வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியை பார்த்து கேட்டார். அதற்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி நீங்கள் 15 நிமிடம் பேசலாம் என்று அவருக்கு நேரத்தை ஒதுக்கினார். 5 நீதிபதிகளுக்கு முன்பாக மிக கோபமாக காட்டமாக தன்னுடைய தரப்பை எடுத்து முன்வைத்திருக்கிறார் மம்தா பானர்ஜி. உடனே இன்று உச்ச நீதிமன்றம் நேரடியாக மோடி அரசுடைய தேர்தல் ஆணையத்திடம் இவர் அனுப்பிய 6 கடிதத்திற்கு பதில் என்ன, பிப்ரவரி 9ஆம் தேதிக்குள் அந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் என்று வெளிப்படையாக நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறார்கள். வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அனுப்பிய அந்த 6 கடிதங்கள் என்னென்ன, உச்ச நீதிமன்றத்தில் 5 நீதிபதிகளுக்கு முன்பாக அவர் கேட்ட கேள்விகள் என்னென்ன, ஏன் எதற்காக உச்ச நீதிமன்றம் 5 நாள் இந்த மோடி அரசுக்கு கெடு விதித்திருக்கிறது. வணக்கம், இது மெட்ராஸ் ரிவ்யூ. நான் உங்கள் சத்யராஜ். வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சர் திரு மம்தா பானர்ஜி அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் நேரடியா அப்பியர் ஆகி தன்னுடைய மாநிலத்துக்கான குரலாக மிக வீரியமாக கோபமாக தன்னுடைய வாதங்களை இன்று எடுத்து வைத்திருக்கிறார். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதிகள் 5 பேர் கொண்ட அமர்வு. இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியான சூரியகாந்த், ஜஸ்டிஸ் கோயமல் பக்ஷி, விப்புல் எம் பஞ்சோலி, பானர்ஜி போன்ற மூத்த நீதிபதிகள் அவையது. அவங்க முன்னாடி வெளிப்படையாக அவர் சொல்லியிருக்கிறாங்க, இந்த தேர்தல் ஆணையம் கடந்த 3 மாதங்களாக வெஸ்ட் பெங்கால்ல என்னென்ன அட்டூழியத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து அவங்க ஒரு பெரிய பட்டியலை வெளியிடுறாங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, 58 லட்சம் பேர்த்த இவங்க டெலிட் பண்ணாங்க. ஒருத்தரை கூட இவங்க இன்க்ளூட் பண்ணவே இல்லை. இந்த 58 லட்சம் பேர்த்த டெலிட் பண்ணதுல கிட்டத்தட்ட 100 பேர் இந்த எஸ்ஐஆர் பணியில, அது மட்டும் இல்லாம எஸ்ஐஆர் பணியால இறந்து போயிருக்கிறாங்க அப்படின்னு பட்டியலை அவங்க வெளியிட்டாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு மம்தா பானர்ஜி பேசும்போது நேரடியாக நீதியரசர்களை பார்த்து எனக்கு ஒரு 5 நிமிஷம் கொடுக்கல் நீதிபதி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. திரு சூரியகாந்த் தலைமை நீதிபதி அவர்கள் நீங்கள் 15 நிமிஷம் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கான டைமை கொடுத்த உடனேயே தயவு செஞ்சு இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள், சேவ் டெமோக்ரஸி அப்படின்னு ஒரு வெளிப்படையாக கேட்டிருக்கிறாங்க. சேவ் டெமோக்ரஸினா என்ன? இந்தியாவினுடைய டெமோக்ரஸி அப்படிங்கிறது தேர்தல் தான். இந்த தேர்தலை நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணி செய்யக்கூடிய, சேவை செய்யக்கூடிய அடியாளாக மாறிவிட்டது அப்படிங்கிறது தான் அவங்க கோர்ட்டில் பேசியிருக்காங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, ரவீந்திரநாத் தாகூருடைய அற்புதமான வசனத்தோட ஆரம்பிச்சாங்க. அவர் லாயர்ஸ் ஃபைட் ஃபார் ஜஸ்டிஸ் ஃப்ரம் த பிகினிங், பட் when we don't get justice, justice cries behind the door அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கேட்டிருக்கிறாங்க. நம்மளுடைய வழக்கறிஞர்கள் நீதிக்காக மன்றாடி கொண்டிருக்கிறார்கள். அது கிடைக்கவில்லை என்றால் நீதி பின்புறமாக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்ச்சிபூர்வமான தாகூருடைய வசனத்தை சொல்லி தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. அதுல குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா, இதுவரைக்கும் நான் தேர்தல் ஆணையத்திற்கு 6 கடிதங்கள் அனுப்பிச்சிருக்கேன். அந்த 6 கடிதங்கள்லையும் இந்த பிஎல்ஓக்கள் பணியை துவங்கினதுக்கு பிறகு எவ்வளோ பேரை டெலிட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த ஊரில் டெலிட் பண்ணியிருக்காங்க, அதில் குறிப்பாக அந்த கடிதத்தில் இதில் இருக்கக்கூடிய மொத்த சிக்கல்களையும் நான் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சேன். ஆனால் தேர்தல் ஆணையம் ஒரு கடிதத்துக்கு கூட ரெஸ்பாண்ட் பண்ணலை. நான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், நான் அனுப்பும்போது எனக்கு இதுக்கு எந்த ரிப்ளையும் பண்ணல அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனாக ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஐ எம் அ பாண்டட் லேபர், ஐ எம் வெரி லெஸ் இம்பார்ட்டன்ட் பர்சன், ஐ எம் ஃப்ரம் அ காமன் ஃபேமிலி. நான் ஒரு கொத்தடிமை, அதாவது பாண்டட் லேபர் அப்படின்னு அவங்க வந்து வெளிப்படையாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐ எம் அ வெரி லெஸ் இம்பார்ட்டன்ட் பர்சன், நான் ஒன்றும் அவ்வளோ முக்கியமானவள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன். அதாவது ஒரு முதலமைச்சர் என்னுடைய மாநிலத்தை எப்படியெல்லாம் சூறையாடுறாங்க, என்னுடைய கருத்தை பொருட்படுத்த மாட்டேங்கிறாங்க, ஈடியை அனுப்பிச்சு எங்களுக்கு தேர்தல் வேலை பார்க்கக்கூடிய அந்த அலுவலகத்துக்குள்ளே பூந்து எங்கள் தேர்தல் கேண்டிடேட்டினுடைய பட்டியலை தூக்குறாங்க, எங்கள் தேர்தல் வீகத்தை எல்லாத்தையும் திருடிட்டு போகிறாங்க. நான் உள்ளே போய் அவங்களோட சண்டைப்பட வேண்டியதாக இருக்குது. தேர்தல் ஆணையம்ங்கிற பேரில் உள்ளே வந்து உட்காந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய பிஎல்ஓக்களை வச்சு எங்கள் மக்களை காலங்காலமாக எனக்கு ஓட்டு போட்டவங்களை ஒட்டுமொத்தமாக டெலீட் பண்ணுறாங்க. யாரையுமே ஃபார்ம் 6 பயன்படுத்தி சேர்த்தலை. நான் இதை எதையுமே செய்ய முடியாத இடத்துல இருக்கேன், நான் ஒரு கொத்தடிமை போல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிக வருத்தமான செய்தியை நீதிபதிகள் முன்னாலே அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 6 கடிதங்கள் என்னென்ன, அந்த கடிதங்களில் நான் என்ன கேட்டேன் தேர்தல் ஆணையத்திட்ட. தேர்தல் ஆணையம் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது. அரசியலமைப்பு சட்டம் என்னை ஒரு முதலமைச்சர் என்று சொல்லி இருக்கிறது. ஏனென்றால் மக்கள் எனக்கு பெரும்பான்மையாக ஓட்டு போட்டு தேர்வு செய்திருக்கிறார்கள். ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சருடைய கேள்விகளுக்கே இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளோ தேர்தல் ஆணையமோ பதில் சொல்லாத போது எவ்வளோ பெரிய கொடுமை அப்படிங்கிறத இன்னைக்கு நீதிமன்றத்தில் ரொம்ப உணர்வுபூர்வமாக அவங்க பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக இன்னைக்கு அவங்க வச்ச சிக்கல் ஒரு என்ன அப்படின்னா, வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜிக்கு பெண்கள் செல்வாக்கு ரொம்ப அதிகம். அவங்க இது 4வது முறை சிஎம். ஸோ இந்த மம்தா பானர்ஜிக்கு இருக்கக்கூடிய பெண்கள் செல்வாக்கை குறைப்பதற்காக
இந்த பெண்கள் பேருக்கு பின்னாடி சர்நேம்னு சொல்லுவாங்க இல்லையா, முதல்ல அப்பா பேர் இருந்திருக்கும், அப்புறம் கணவன் பேர் மாறும், இந்த கேஸ்ட் பேர் இருக்கு இல்லையா, அதுக்கு பிறகு இந்த குடும்பத்தினுடைய பேர், இந்த கல்யாணத்துக்கு பிறகு பேர் மாறுது பார்த்தீங்களா, சர்நேம், கணவனுடைய பேர், அதெல்லாம் மையமாக வச்சு பேரில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு நிறைய பெண்கள் ஓட்டை டார்கெட் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. எங்கெங்கெல்லாம் திரிணாமுல் காங்கிரஸுக்கு வெற்றி உறுதியாக காலங்காலமாக கிடைச்சதோ, எங்கெங்கெல்லாம் பெண்கள் ஓட்டு திரிணாமுல் காங்கிரஸுக்கு அதிகமாக கிடைச்சதோ அந்த பகுதிக்குள்ளே பூந்து எக்கச்சக்கமான பெண்கள் ஓட்டை நீக்கியிருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் ஓட்டை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மிக வேதனையாக ஆதாரத்தோடு பேசினாங்க. அதில் குறிப்பாக பிஎல்ஓக்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட மன உளைச்சலில் அவங்க எப்படியெல்லாம் சூசைட் எவ்வளோ பேர் பண்ணிட்டாங்க, என்னென்ன சுச்சுவேஷனை சந்திச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒருத்தெல்லாம் பேசியிருக்காங்க. நமக்கு இது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் பணியில் பிஎல்ஓ சூசைட் பண்ணிட்டாங்க. வெஸ்ட் பெங்காலில் நிறைய பேர், 100 பேர். இதில் குறிப்பாக என்னென்னா சாதாரண எளிய மக்கள், ரொம்ப வல்னரபிள் குரூப்பாக இருக்கக்கூடியவங்க இந்த எஸ்ஐஆர் பணியில் என் பேர் வரலன்னா என்னை இந்த நாட்டை விட்டு துரத்திடுவாங்க அப்படிங்கிற பயத்திலே சில பேர் செத்துருக்கிறான். தமிழ்நாட்டில் கூட இந்த பிரச்சனை இல்லை. ஆனால் வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வங்காளிகளை நீங்கள்லாம் வெளியாள், நீங்கள் பங்களாதேஷ்லேருந்து வந்தவர்கள் அப்படிங்கிற பிரச்சாரத்தை தினம் தினம் ஆர்எஸ்எஸும் பாஜகவும் செய்கிறது. அதுலேயும் முஸ்லீமாக இருந்துட்டானா அவன் காலங்காலமாக இந்தியனாக தான் இருப்பான், ஆனால் முஸ்லீமாக இருந்திருப்பான், நீ வங்காள முஸ்லீம் சொல்லி துரத்துற வேலையை பார்த்துருக்குறாங்க. இதில் நிறைய ஆதாரங்கள் இருக்குது. வெஸ்ட் பெங்காலிருந்து வந்த முஸ்லீமை, டெல்லியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு முஸ்லீமை, ஒரு கர்ப்பிணியை இல்லை நீ பங்களாதேஷ்லேருந்து வந்த அப்படின்னு சொல்லி அந்த நாட்டினுடைய பார்டரில் கொண்டு பிடிச்சி கொடுத்துட்டு வர்றாங்க. அவங்க அந்த நாட்டுக்குள்ளேயும் போக முடியாது, இந்தியாவுக்குள்ளேயும் வர முடியாது. அந்த இடைப்பட்ட கேப்பில் நின்று கண்ணீர் விட்டு கதறினாங்க. அந்த பெண்மணியினுடைய கணவர், அவர் இந்தியாவில் இருக்கார், அவர் கதறார் வந்து. இப்போ இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன், நூற்றுக்கணக்கான இன்சிடென்ட். இது எல்லாத்தையும் நேரடியாக பாதிக்கப்படுறது வங்காளிகள், வெஸ்ட் பெங்காலை சார்ந்த மக்கள். இந்த இந்தியா முழுக்க பல மாநிலங்களில் கூலி வேலை செய்யக்கூடியவர்கள் இந்த வங்காளிகள் அதிகமாக இருக்கிறாங்க. குறிப்பாக சவுத் இந்தியாவில், தமிழ்நாடு, கேரளா, இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்களுக்கு அங்கே பொருளாதார வளர்ச்சி பெருசாக இல்லாதனால பல மாநிலங்களில் போய் அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கல்கத்தாவிலிருந்து ஒரு ட்ரெயின் கிளம்பி சென்னைக்கு வருது, ஒரிசாவில் விபத்தாகி செத்து போகிறாங்க மக்கள். அதை பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பெரும்பாலும் வங்காளி கூலி தொழிலாளர்கள். ஏன்னா அவ்வளோ பேர் மைக்ரேட் ஆகி வந்துக்கிட்டு இருக்கான். அந்த மக்களை, அந்த மக்களுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த தேர்தல் ஜனநாயகத்தினான ஓட்டுரிமையை ஒட்டுமொத்தமாக உங்களுடைய தேர்தல் நலனுக்காக காலி பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நாளும் ஏற்கவே முடியாது. இந்த உலகத்தில் கடைக்கோடி உழைப்பாளியினுடைய ஓட்டை திருடுறது மாதிரி அயோக்கியத்தனம் வேறு எதுவுமே கிடையாது. அதை நீங்கள் செய்கிறீங்க. ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அந்த மாநிலத்தினுடைய மக்களாக வந்து கோர்ட்டில் கண்ணீர் விட்டு பேசியிருக்கிறாங்க. வழக்கமாக இது மாதிரியான அரசு விஷயங்களை வந்து அரசினுடைய வழக்கறிஞர் வந்து பேசுவார். ஆனால் இன்றைக்கி அவங்களே கோட்டு போட்டு ஒரு வழக்கறிஞராக வந்து உச்சநீதிமன்றத்தின் முன்னாடி ஒரு மிகப்பெரிய வாதத்தை வச்சாங்க. அந்த வாதத்தை ஏற்றுக்கிட்டு தான் உடனே வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க தேர்தல் ஆணையத்துக்கு. மம்தா பானர்ஜி இவ்வளோ கண்டிஷன்ஸ் சொல்கிறாங்க, நீங்கள் எஸ்ஐஆர் நடத்திருக்கிறீங்க, இவ்வளோ பேர்த்த நீக்கியிருக்கிறீங்க, இந்தந்த பகுதியில் கூடிய பெண்களை நீக்கியிருக்கிறீங்க, பேர் மேட்ச் ஆகலன்னு சொல்கிறீங்க, இது மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது. குறிப்பாக அட்ரஸ் மேட்ச் ஆகலன்னு சொல்லி இவ்வளோ பேர்த்த தூக்கியிருக்கிறீங்க. இதெல்லாம் என்ன நடந்துச்சு, ஏன் இவ்வளோ பேர் தூக்குனீங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏன் நீங்கள் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது குறித்து ரொம்ப விரிவாக கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் ஆணையம் இதுக்கு பதில் சொல்லுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கனவாக இருக்குது. ஒரு நாளும் தேர்தல் ஆணையம், குறிப்பாக மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்த மக்கள் பிரதிநிதிகள் அனுப்பக்கூடிய எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்கிறதே இல்லை. ஏன்னா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யக்கூடிய சட்டத்தை நிறைவேற்றும் போதே எம்பிக்கள் எல்லாத்தையும் பாராளுமன்றத்திலிருந்து சஸ்பெண்ட் பண்ணி வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு அந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதாவது தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வான்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் KM ஜோசப் தலைமையில் தீர்ப்பு கொடுக்கும்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் போது 3 பேர் இருக்கணும், பிரதமர் இருக்கணும், எதிர்க்கட்சி தலைவர் இருக்கணும், இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருக்கணும்னு சொல்லுது. இந்த 3 பேருமே இருக்கணுமா இல்லையா? ஆனால் இந்த 3 பேர்த்துல இருந்து ஒருத்தர் அழுங்காமல் இல்லாமல் பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னா CJI, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. நான் என்ன கேட்குறேன், தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிறதுல எதிர்க்கட்சி தலைவரும் அதே சமயத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பதில் என்ன பிரச்சனை? ஒரு அதிகாரியை நீங்கள் தேர்தல் ஆணையராக போட போகிறீங்க, அந்த அதிகாரி நல்லவரா கெட்டவரா, அவருடைய பயோடேட்டா என்ன, அவருடைய ட்ராக் ரெக்கார்டு என்ன, இதை செக் பண்ண போகிறாங்க. இதை யார் செக் பண்ண போகிறா? இதை நீதிமன்றமும் பார்க்கும்போது எதிர்க்கட்சியும் பார்க்க போகுது. நீங்கள் தானே பிரதமர். அப்போ பிரதமர், எதிர்க்கட்சி தலைவர், நீதிபதி 3 பேர் உட்கார்ந்து முடிவெடுங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, புது சட்டத்தை கொண்டு வந்து நீதிபதியை இல்லாமல் பண்ணிட்டு பிரதமர் இருப்பாராம், பிரதமரால் தேர்வு செய்யப்படக்கூடிய ஏதோ ஒரு அமைச்சர், கேபினெட் அமைச்சர். யார் கேபினெட் அமைச்சர் இங்கே இருக்காங்க? அவருடைய அமித்ஷா. இது இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவர். எதுக்கு எதிர்க்கட்சி தலைவர்? 3 பேர்த்துல மெஜாரிட்டி தானே நீங்கள் தேர்வு, 2:1 தானே. நீங்களும் உங்கள் அமைச்சர் இருந்தாலே 2:1 தான். அப்புறம் அதுக்கு எதுக்கு சட்டம்? நான் தான் முடிவு பண்ணுவேன், கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணும் அப்படின்னு தைரியமாக சொல்லிட்டு போக வேண்டியதானே. குறிப்பாக இந்த தேர்தல் ஆணையர் தேர்வு செய்யும் போது அதில்
சட்டத்திட்டங்களை நீங்க மாத்துறீங்க. கிளாஸ் 16ல சில மாற்றங்களை பண்ணியிருக்கிறீங்க. அது என்ன பண்ணியிருக்கிறீங்க நீங்க? தேர்தல் ஆணையர் அவர் பணியில் இருக்கும் போதும் சரி, பணியிலிருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகும் சரி, சாகர வரைக்கும் அவர் மேல எந்த கிரிமினல் சிவில் வழக்குகளை போட முடியாது அப்படின்னு நீங்க கொண்டு வர்றீங்க. இது என்ன பிரச்சனை? அவர் என்ன கடவுளான்னு கேட்கிற தேர்தல் ஆணையர். அவர் மேல எந்த வழக்கும் போடக்கூடாது, அவர் பணியில் இருந்த காலகட்டத்தில் நடந்த விஷயங்கள் குறித்தெல்லாம் எந்த கேள்வியுமே எழுப்பக்கூடாது அப்படின்னா, இது மாதிரியான ஒரு சிறப்பு அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கா? கவர்னருக்கு இருக்கா? கிடையாதே. இந்தியாவில் ஜனாதிபதிக்கும் கவர்னருக்கும் நீதிபதிக்கும் இல்லாத ஒரு மிக முக்கியமான இம்யூனிட்டியை ஏன் தேர்தல் ஆணையரை கொடுக்குறீங்க? அப்ப தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யறதுல குழப்படி பண்றீங்க. ரெண்டாவது, அவரை பாதுகாக்கிறதுக்காக இவ்வளவு பெரிய சட்ட திருத்தத்தை மாத்துறீங்க. மூணாவது, எதிர்க்கட்சியெல்லாம் சேர்ந்து இவர் தப்பா இருக்காரு, இவர் நீக்கலாம் நினைச்சா நீக்க முடியாது. அப்படி நீக்கணும்னா நீங்க பாராளுமன்றத்தில் போய் அங்கே ஒரு 100 பேர்த்துடைய மெஜாரிட்டியை காமிச்சு, அதுக்கு பிறகு ஒரு என்கொயரி கமிட்டி ரெடி பண்ணி, அந்த என்கொயரி கமிட்டியை ஆய்வு பண்ணி ரிப்போர்ட்டை கொண்டு வந்து பாராளுமன்றத்தில் வச்சு, அதுக்கு பிறகு அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் மறுபடியும் பாராளுமன்றத்தில் மெஜாரிட்டியினுடைய ஒத்துமையை பெற்று, அதுக்கு பிறகு பாராளுமன்றம் முடிவெடுத்து அவரை வெளியனுப்பிச்சு ஜனாதிபதி கையெழுத்து போட்டு, இவ்வளோ பெரிய ப்ராசஸ். ஒரு தேர்தல் ஆணையரை தப்பாக இருக்காருப்பா, அவர் தப்பு பண்ணிட்டாருப்பா, ஆதாரம் இருக்குப்பா, அவரை வெளியனுப்புங்கப்பா அப்படின்னு முடிவெடுத்தா, ஆளுங்கட்சியோட சப்போர்ட் இருந்ததுன்னா அந்த தேர்தல் ஆணையரை நீக்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். ஏன்னா வேற ஒரு ஆட்சி வரணும். திருப்பியும் பாஜகவே ஜெயிச்சதுன்னா அந்த தேர்தல் ஆணையர் நீக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் மாதிரி கொண்டு வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையருக்கு எதுக்கு இம்பீச்மெண்ட்? நீங்கள் இம்பீச்மெண்ட் பேரை பயன்படுத்தலை, ரிமூவல் தான். ரிமூவலில் நீங்கள் இம்பீச்மெண்ட் மாதிரி வச்சிருக்கிறீங்க. அப்போ நீங்கள் தேர்தல் ஆணையரை பாதுகாக்கிறீங்க, நீங்கள் உங்களுடைய தேர்தல் நலனுக்காக சில வேலைகளை செய்கிறீங்க. அதனால தான் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக அல்லாத முதலமைச்சர்களுடைய வார்த்தைகளையும் அவர்களுடைய கட்டளைகளையும் அவர்களுடைய வேண்டுகோள்களையும் எதையுமே பொருட்படுத்தாமல் ஒரு சர்வாதிகாரம் போல இந்த தேர்தல் ஆணையம் செயல்படுது. இதைத்தான் வெளிப்படையாக பல சொற்களில் இன்று மம்தா பானர்ஜி அவர்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் முன்பு வாதங்களை வைத்திருக்கிறார். குறிப்பாக உச்சநீதிமன்றம் இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கக்கூடிய இந்த நோட்டீஸுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும். அப்படி பதில் சொல்லலை அப்படின்னா உச்சநீதிமன்றம் என்ன பண்ண போகுது தேர்தல் ஆணையத்தை? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய ஒரே கேள்வி. பொறுத்திருந்து பார்ப்போம், அந்த கேள்விக்கு விடை கிடைக்குதான்.